நீங்க உட்காருங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லி சொல்லி நேரத்துக்கு சாப்பிடவே மாட்டீங்க. ஐயோ மாமா, மாமா என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்லம்மா, இந்த கண்ணாடியில் ஏதோ கரை இருந்துச்சு, தொடச்சு பார்க்குறேன், போக மாட்டேங்குது. அதனால தான் அந்த படியில் கொஞ்சம் தடுமாறிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இது என்ன கரை பாருமா. கொடுங்க. இப்போ நல்லா தெரியுது. நான் இத்தனை நேரம் தொடச்சம்மா, கரையே போக மாட்டேங்குது. அனிதா தொடச்சா போயிருச்சுமா, மருமகளோட கை ராசி. நான் தடுமாறின உடனே எப்படி பதறி போய் ஓடி வந்து பிடிச்சா பாத்தியா? அவ்வளவு பாசம் இருக்குது மனசுல. நம்ம நட்ராஜன் பையன் தான் இவளை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. வருத்தப்படாதம்மா, சின்ன பையன் தானே, மனசு இன்னும் பக்குவமாகல, சீக்கிரம் புரிஞ்சுக்குவான். வருத்தப்படாத. எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்துருவாம்மா, உன்னை சீக்கிரமே புரிஞ்சுக்குவாம்மா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இருப்பேன் மாமா. எத்தனை நாள், எத்தனை வருஷம் ஆனாலும் பொறுமையா இருப்பேன். நான் பண்ணது தப்புதான் மாமா. அவரு கோவம் நியாயமானதுதான். அவர் என்ன புரிஞ்சு ஏத்துக்கிற வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன் மாமா. கஷ்டம் எல்லாம் படமாட்டோமா, உன்னை கஷ்டப்பட விட்டுருவோமா? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம் சொல்லு. சரி மாமா, நீங்க சாப்பிடுங்க. அனிதா, நீ என்னோட உட்காந்து சாப்பிடு. பாரா, கூட உட்காந்து சாப்பிட சொல்றத நம்மள ஒரு நாளாவது இப்படி சொல்லியிருக்காரா? பெருசு ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. இல்ல மாமா, அவர் வந்ததும் நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. ஓவர் டிராமாவா இருக்கே, ஒருத்தர் மெஞ்சு ஒருத்தர் நடிக்கிறாங்க. போதுமா, போதும் 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 போதும், நான் அதிகம் சாப்பிட மாட்டேன். சாம்பார்லாம் பிரமாதமா இருக்குதா? யார் வச்சா, நீயா? இல்ல மாமா, இப்பெல்லாம் அனிதாவோட சமையல் தான் நம்ம வீட்ல. பிரமாதமா இருக்கா? இவளுங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடில இருந்து வடிச்சு கொட்டியிருக்கேன். ஒரு நாளாச்சும் என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிருப்பாரா இவரு? சமையல் முதற்கொண்டு எவ்வளவு பொறுப்பா பாக்குற பாத்தியா? அனிதா, நீ இவ்வளவு பொறுப்பா இருக்கிறனால இதை விட ஒரு பெரிய பொறுப்பு நான் கொடுக்க போறேன். பொறுப்பா சமையல் நல்லா பண்றதுனால இனிமே நீதான் கிச்சனுக்கு முழு பொறுப்புன்னு அவ தலையில கட்டிவிட போறாருன்னு நினைக்கிறேன். அனிதா, நடக்க போற சுமங்கலி பிரார்த்தனைக்கு பூரா பொறுப்பையும் நான் உன் கையில கொடுக்கறேன். ஐயோ மாமா, நான் எப்படி? முடியுமா? உன்னால முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. வேதா வேற உன்னை ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறான். உன்னால முடியும், தைரியமா பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன நம்பி நீங்க ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க. அத கண்டிப்பா நல்லபடியா செய்வேன். செய்மா, நல்லா செய். நேத்து வந்தவங்க முத நாள் வந்தவங்களுக்கு நல்லவங்கன்னு பட்டம் கொடுப்பாங்க. எனக்கு மட்டும் எப்பவுமே தப்பானவன பட்டம் தான். எல்லாத்துக்கும் மேல இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவளுக்கு பொறுப்பு கொடுப்பாங்களாம். இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு மரியாதை இருக்காது. இங்க இருந்து கிளம்ப வேண்டிதான். எங்க திடீர்னு பையன் தூக்கிட்டு நீ பாட்டு கிளம்பிட்ட? நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஏதாவது விசேஷமா? இல்ல. யாருக்கா உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. எல்லாரும் குத்துக்கல்லாட்டம் நல்லதா இருக்காங்க. சரி, எப்ப வருவ திரும்பி? போறதோட சரி, வரதெல்லாம் கிடையாது. மொத்தமா இங்க இருந்து போறேன். மொத்தமா போறியா? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் ஆகல. போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறது தானே முறை. அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் வரேன். நான் போறேன். கொஞ்சம் நில்லுமா. இப்படி திடீர்னு கிளம்பி போனா என்ன அர்த்தம்? அனிதா பொண்ணு இப்பதான் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கிறா. அவ அந்த நேரத்தில் நீ கிளம்பினா எனக்கு ஒன்னும் புரியல. என்ன காரணம்? காரணம் சொன்னா அதுக்கு ஒரு சப்பக்கட்டு பதில் வச்சிருப்பீங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அந்த மாதிரி பதில கேட்டு கேட்டு சகிக்க முடியாம காது பிச்சு தனியா வச்சிடலான் இருக்கு. மூத்த மருமகன் என்ன மதிக்க வேண்டாம்.
ஒரு மனுஷியாவது என்ன இந்த வீட்ல மதிக்கிறாங்களா? இப்படி என்னமா உன்னை சிரமப்படுத்திட்டான்? ம்? நேத்து வந்தவன் முந்தா நேத்தி வந்தவளுக்கெல்லாம் நல்லவன பட்டம் கட்டி கிரீட வச்சு விடுறீங்க. எனக்கு நான் மட்டும் எப்ப பார்த்தாலும் தப்பானவன்ற பட்டம் கட்டி முள்கிரீடம் தானே வைக்கிறீங்க. நான் என்ன செஞ்சாலும் இந்த வீட்ல குத்தம் தான். யார் உன்னை இப்படி ஏதாவது தப்பா பேசுனாங்களா? ஓ, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பத்தாதுன்னு புதுசா இன்னைக்கு ஒரு தப்ப வேற என் தலையில கட்டணுமா? ஏம்மா இப்படி குதர்க்கமாவே பேசிட்டு இருக்கிற? பாத்தீங்களா, இப்போ நீங்க என்னதான் குத்த சொல்றீங்க? இந்த வீட்ல எப்பவுமே இப்படிதானே என்ன குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஐயோ, உன்னோட பேசவே பயமா இருக்குதுமா. இந்த பயம் எப்பவுமே இருக்கட்டும். யார் உன்னை என்ன சொன்னா அதை சொல்லு. நீங்க தான். நான் சொன்னா? நேத்து வந்தவ அந்த அனிதா, அதுவும் இந்த குடும்பத்தை அழிக்கணும்ன்ற நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்தவ. அவ ஏதோ திருந்துட்டேன்னு சொன்னதும் உடனே நீ இந்த வீட்டு மருமக தானே, சுமங்கலி பூஜையை நீயே நடத்துமான்னு அவகிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க. அப்ப நான் இந்த வீட்டு மருமக இல்லையா? ஏமா இப்படி எல்லாம் நினைக்கிற? நீதானமா இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. தயவு செஞ்சு மூத்த மருமகன் மட்டும் சொல்லாதீங்க. இந்த வீட்ல அப்படி யாரும் என்ன நடத்துனதே கிடையாது. வேண்டாதவ மாதிரி தான் என்ன எப்பவுமே வச்சிருக்கீங்க. அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் கிளம்புறேன். இருமா, என்ன ஏதுன்னு சொல்லாமலே நீ பாட்டுக்கு படபடன்னு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் என்ன தெரியணும்? என்கிட்ட அந்த பொறுப்பை ஏன் கொடுக்கல? அப்படி கேட்டா சொல்லிட்டு போறேன். இது பாருமா, புரிஞ்சுக்க. அந்த அனிதா பொண்ணு பெரிய தப்ப பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போனா இல்ல, இப்ப செஞ்ச தப்ப உணர்ந்து நான் திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தானே வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா. சரி வான்னு கூட்டுக்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு மனசுல பூரா நம்பிக்கை வந்துருமா? இவங்க நம்மள நம்பினாங்களா இல்லையா, இல்ல பழைய கோபத்துல இன்னும் இருக்காங்களா, இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த கோபத்துல தயக்கத்தை பயத்தை போக்கணுங்கிறதுக்காக தாம்மா நான் இவ்வளவு பெரிய பொறுப்பை வேணும்னே அவள்கிட்ட கொடுத்துருக்கிறேன். அப்பதான் அவளுக்கு தோணும் இந்த குடும்பத்தை நம்ம ஏத்துக்கிட்டு இருக்காங்க, பொறுப்பெல்லாம் கொடுக்குறான்னு. அதுக்கு தாம்மா. இதுக்கு போய் கோவிச்சுக்கிட்டு திடீர்னு கிளம்புறேங்கிறியா? இதை பாரு கல்பனா, நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இந்த சுமங்கலி பிரார்த்தனைலாம் ஒண்ணுமே இல்லம்மா, சின்ன சமாச்சாரம். இந்த பொறுப்பு மேலேயே உனக்கு இவ்வளவு கோபம்? இந்த பாரு, பெரிய மருமகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போறேன். புரியுதா? இது புரியாம கோவிச்சுக்கிட்டு போ, பை எடுத்துட்டு உள்ள போ. சின்ன புள்ள மாதிரி முடியலப்பா இவங்களோட. அனிதா, என்னக்கா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கக்கா. இடையில என்ன நடந்துச்சு? புரியலக்கா. எதை பத்தி கேக்குறீங்க? நீ நேத்து இந்த வீட்டுக்கு வந்தியா? அதுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நான் கேட்டதை திரும்ப என்கிட்டயே கேக்குறியா? இல்ல, நிஜமாவே எனக்கு புரியலக்கா. இந்த குடும்பத்தை பழி வாங்குறது தான் உன்னோட நோக்கமா இருந்துச்சு. இப்ப என்னமோ நீ மனசு மாறிட்ட, மாங்காய் தீன போறேன்லாம் பேசிட்டு இருக்கியே, இதெல்லாம் டிராமா தானே? டிராமாவா? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நீ எல்லாம் எதுக்காகவும் மாற முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ இல்லக்கா, உண்மையிலேயே நான் மாறிட்டேன், சத்தியமா. நீ இப்ப சத்தியம் பண்ண பத்தியா? அது கூட நம்புற மாதிரியே நீ பண்ணல. அதுவும் பொய்யாதான் எனக்கு தெரியுது. ஏன்க்கா நீங்க என்ன நம்ப மாட்டீங்க? நீ மாறிட்டேன்னு சொல்றல, அதுக்கு சரியான காரணத்தை சொல்லு. பழி வாங்கணும்னு என் மனசுக்குள்ள விதைய விதைச்ச என் அப்பாவே மனசு மாறி என் லைஃப பத்தி இப்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அத மைண்ட்ல வச்சு பழி வாங்குறேன்னு சொல்லி ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்க கூடாதுல்ல. அதான் அதான் பழசெல்லாம் இனிமே மறந்துட்டு நட்ராஜுக்கு ஒரு நல்ல வைஃபா, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு இன்னும் என்னால டிசைட் பண்ண முடியல. அது உண்மையா இருந்தா நீ முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்க. எனக்கா இப்படி சொல்றீங்க? யாரை எங்க வைக்கணும், யாரை எப்படி நடத்தணும்னு இங்க யாருக்கும் தெரியாது. நீ பழி வாங்குற நோக்கத்தை விட்டுட்டேனா கூட பரவாயில்ல, நீ உண்மையிலேயே தெரிஞ்சிருந்தா ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு. கல்பனா, கல்பனா,
இவ வேற பார்த்துட்டாளா? பெரிய இவளாட்டும் வாய் கிழி என்னெல்லாம் பேச போறாளோ. நமக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் கிடையாது. என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ நிறுத்து. என்ன சொல்ல போற? அவளே இப்பதான் மனசு மாதிரி வந்திருக்கா. அவகிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்க போறியா? இத பாரு, நீ இந்த குடும்பத்துல பொறுப்பா நடந்துக்கலனாலும் பரவாயில்ல, அவளை கெடுக்க பாக்காத. இதுல தானே சொல்ல போற? அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கே தெரியும். எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது. இதுதான் நான் உனக்கு சொல்ற பதில். இவ உண்மையிலேயே திருந்திட்டாளான்னு தெரிஞ்சுக்கதா ஒரு கிடுக்குப்பொடி விசாரணை போட்டேன். அது தெரியாம பெரிய உலக அரத்தையே காக்க வந்த அம்மன் மாதிரி கல்பனா அப்படின்னு சவுண்ட் கொடுத்துட்டு வர. நீ ஒருத்திதான் இந்த உலகத்திலேயே நல்லவ மாதிரியும் நாங்கெல்லாம் தரம் தாழ்ந்த கெட்டவங்க மாதிரியும் ரொம்ப சீன் போடுற. அது சரி, நான் நல்லது செஞ்சாலும் இந்த வீட்ல கெட்டதா தானே பாப்பாங்க. இப்ப நீ இத வேற பார்த்து தொலைச்சிட்ட. இனி சொல்லவா வேணும்? நடத்து. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க போறதில்ல. ஒரு நாள் என் இடத்துல நீயும் உன் இடத்துல நானும் இதே வீட்ல இருக்கதான் போறோம். அப்போ உன்னை பாத்துக்கிறேன்டி. ஆஃபீஸில் இருந்து சார். எஸ் சார். அப்படியா சார்? ஓகே சார். சார் உடனே கிளைண்ட்டாண்ட பேசிடுறேன் சார். சார் என் ஃபோனில் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, அதை நான் ரீசார்ஜ் பண்ணி உடனே பேசுகிறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, கிளைண்ட்டு கப்புன்னு பிடிக்கிறோம். வேஸ்ட் ரீசார்ஜ். ஓ, இங்கே இருக்குது. ஆமாம். 9176999999. அடடா, செம்ம ஃபேன்சியாக இருக்கே. பஞ்சாயத்து, இந்த நம்பரை நமக்கு ஒதுக்கி வச்சுக்குவோம். மொதல் மாதம் சம்பளம் வந்ததும் ஓனர்கிட்ட சொல்லி இந்த கார்டை வாங்கிக்குவோம். இதெல்லாம் கரெக்டாக அடிக்காச்சு. ஓனர் வந்து பார்த்தாருன்னா, தம்பி அன்லிமிட்டெட் கால்ஸு, அன்லிமிட்டெட் நெட்டு, அன்லிமிட்டெட் மீல்ஸு எல்லாம் சேர்த்து ஒரு கார்டு கொடு. போட்டுடலாம். நீயும் ஏண்டா பெருச்சாலி மாதிரி கீழே ஒளியுற? கம்மா, பச்சவனை பார்த்தா படிக்காதவன் ஒளியுறது ஓகே தான். ஆனால் நம்ம ஒளி நம்மச்சி ஏன் பயப்படுற? டேய், நீ செஞ்ச வேலைக்கு வேற என்னடா பண்றது? ஆமா, நான் இங்க தான் இருக்கேன்னு உனக்கு யாரா சொன்னது? டேய், நான் என்ன பண்ண எனக்கு என்ன தெரியும்? வாணி ரீசார்ஜ் பண்ணுன்னு வந்தேன். பட் என்னோட அதிர்ஷ்டம் நீ இருக்கிற. அது உனக்கு வேணா அதிர்ஷ்டமா இருக்கலாம், எனக்கு துரதிர்ஷ்டம்டா. ஏய், இங்க பாரு, ஓசிலலாம் இங்க ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு. நானே கஷ்டப்பட்டு ரெக்கமெண்டேஷன்ல இந்த கடைக்கு வேலைக்கு வந்திருக்கேன். என்னவா செல்லே கடையில சிம் கார்டு விற்கிறதுக்கும் எடுபுடி வேலை பார்க்கறதுக்கு கூட ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. போச்சியா, காலம் ரொம்ப கெட்டு போச்சு மச்சி. ஆமா, நீ எல்லாம் வேலைக்கு போற பத்தியா? அதான் நம்ப முடியாதுதான். நீ அதை தொடர வை. சரி, இந்த வேலைக்கு ஒன்று ரெக்கமெண்டேஷன் பண்ண இழிச்சவன் எங்க ஏரியா அயன் வண்டிக்காரரு. ஐயே, கவுன்சிலர் மெருவ பீத்திக்கிற. சரி, உன் கூட என்ன வெட்டி பிடிச்சு வாய்த்துட்டு வேலை 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன். என்னது 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவான்? போப்பா, போன தடவை நீ டீ கடையில் வச்சு செஞ்சது பத்தாதா? டேய், நான் என்னடா செஞ்சேன்? என்ன செஞ்சேன்னு வேற கேக்குறியாடா? டேய், உன்னால தாண்டா எனக்கு அந்த வேலையே போச்சு. நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? முதலாளி. என்னப்பா? சம்பளத்தை கொடுங்க. உனக்கு எவ்வளவு சம்பளம் பேசுனேன்? ஒரு நாளைக்கு 400 ரூபா பேசுனீங்க. கடை நல்லா ஓடுச்சுன்னா 40 ரூபா மேலே போட்டு தரேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு தான் தடபுடலாம் ஓடி இருக்க. எப்பயும் உங்களுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் பால் ஓடுறதே பெரிய விஷயம். இன்னைக்கு 12 லிட்டருக்கு மேல ஓடி இருக்கு. அதுல வேற 8 லிட்டர் தண்ணியை சேர்த்திருக்கோமா? இங்க பாருங்க, வடையக்கான சம்சாக்கான எல்லாம் காலி. இன்னைக்கு ஒரே அடியா பிச்சுக்கிட்டு ஓடிருச்சு கடை. அதனால நீங்க ஒரு 440 ரூபா 480 ரூபா கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான். வியாபாரம் என்னமோ அமோகமா தான் ஆயிருக்கு. ஆனா கல்லாவுல காசு இல்லையே. ஏன் கல்லா என்ன ஓட்டையா? வாயில தாண்டா ஓட்ட. ஏதோ 5-10 ஓடிட்டு இருந்தாலும் கல்லாவுல காசு இருந்துச்சு. நீ என்னடா
பெருசா வியாபாரம் பண்ணிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் திட்டு போயிட்டானுங்க. வந்தவன் எவனுமே காசு கொடுக்கலடா. அண்ணா அண்ணா கை எடுங்கண்ணே, கை எடுங்கண்ணே. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அண்ணே கையை எடுங்க. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நட்புனா என்னன்னு தெரியுமா? நண்பனா என்னன்னு தெரியுமா? என் நண்பன் நாகராஜனா யாருன்னு தெரியுமா? இல்ல மணிரத்னம் தான் யாருன்னு தெரியுமா? நீங்களே எங்க தளபதி படம் பார்த்துருக்க போறீங்க. இங்க பாருங்க, நாகராஜ் என்னுடைய நண்பன். சொன்ன மாதிரி சொன்ன டயத்துல 4 வாரத்துல அவன் கொடுக்க வேண்டிய கடன் பாக்கியை உங்கள்கிட்ட வந்து கொடுப்பான். இப்ப நீங்க எனக்கு சம்பள பாக்கியை கொடுங்க, நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஏண்டா உன்னையே எனக்கு யாருன்னு தெரியாது, உன்ன வேலைக்கு சேர்த்ததே தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல அவன் எப்ப பணம் தருவான்னு என்ன காத்துட்டு இருக்க சொல்றியா? இந்த பாரு, உன் சம்பள பணம் போக மீதிக்கு இந்த வாட்சி கொடுத்துட்டு போடா. அண்ணே விடுங்க, அண்ணே விடுங்க, வாட்சி விடுங்க. ஐயோ விடுங்க, நாளைக்கு சம்பளத்துல கழிச்சுக்குங்க. ஏண்டா வந்த ஒரு நாள்ல என்ன நஷ்டமாக்கி விட்டுட்ட, திரும்ப உன்னை வேலைக்கு வச்சு நினைக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா வாட்சி கொடுத்துட்டு போ. குர்ரா இருண்ணே, எதுக்கு இப்ப கத்துறீங்க? உனக்கு என்ன வாட்சி தானே வேணும்? ஆமா தரேன். குர்ரா சும்மா என்ன பெரிய இதுவா ஏமாத்திட்டா போயிருவாங்க. கொண்டா கொண்டா. என்னண்ணே 500 அங்க கிடக்கு. எங்க படம் சொட்ட. டேய் 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 டேய், எங்கடா போனா அவன்? பிளாஷ்பேக்ல முடிஞ்சிச்சு. சும்மா மரியாதைடா. கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரம் மாதிரி என்னால ஒரு நல்லது நடந்தது பாரு. ஏய் ஆயிரம் நீ எனிச்சிகேட்டடா இருந்தாலும் எச்சி கிளாஸ் கலதுல ஒரு வேலையாடா. சி இப்ப பாரு, உனக்கு படிப்பறிவே இல்ல, அப்படின்னு என்னோட உனக்கு ஒரு டீசென்டான வேலை அமைஞ்சிருக்குது. ஐ அம் வெரி ஹாப்பி. ஐ அம் சோ ஆங்கிரிடா. அங்க எனக்கு 400 ரூபா சம்பளம், இங்க எனக்கு 300 ரூபா தான்டா சம்பளம். ஏன்னு முதலாளியை கேட்டப்ப என்ன நேரமும் ஏசி ஓடுது, சீரியல் பில் எரியுது, ஃபேன் கடியில தானே இருக்க, வெயிலியா போற, கடைக்குள்ள தானே இருக்கேன்னு சொல்லி 100 ரூபாயை குறைச்சிட்டாரா. ஹெச்சிசிஆர்லாம் விடுறா. இப்ப நீ ஜாஸ்தி சேல்ஸ் பண்ணி உனக்கு கடையில கலெக்ஷன் ஜாஸ்தி காட்டினா உனக்கு இன்கிரிமெண்ட் இருக்குதா இல்லையா? இன்கிரிமெண்ட்லாம் இருக்கு. அப்ப இன்கிரிமெண்ட்லாம் இருக்கு, அதை பத்தி நீ ஏன் கேக்குற? இந்த போர்மச்சி அப்படி இருந்து மட்டும் சொல்லு, நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே சார்ஜ் பண்ண சொல்றேன். நல்லா இருப்ப சாமி, வேணவே வேணாம். ஏற்கனவே நீங்க நீ டீ கடையில வச்சு செஞ்சது போதும். ஓ அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ஒருத்தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஒண்ணுமே இல்லைன்னு எடுத்து காமிச்சானே, அவங்கள வேற இங்க வர சொல்லி அவங்களுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணி விடணுமா? இங்க பாரு, ஒருத்தனையும் இந்த பக்கம் வர வேணாம்னு சொல்லு, அப்படியே ஓடி போய் சொல்லு. என்னடா ஒரு நல்லது பண்ணுவீங்க, இப்படி போய் பேசுனீங்க மச்சி. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் போன் ரொம்ப ரொம்ப முக்கியம். போன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேலையை நடக்காது. அதனால இவனுங்க கடனை உடனே வாங்கி எப்படியாவது ரீசார்ஜ் பண்ணிடுவானுங்க. எங்கேயோ பண்ண வேண்டிய இங்க பண்ணிட்டு போட்டோம். சரிடா, அந்த கடனை உடனே வாங்கி ரீசார்ஜ் பண்றான் பாரு, அவனை மட்டும் இங்க வர சொல்லு. அதை விட்டுவிட்டு இங்க கடன் சொல்லி ரீசார்ஜ் பண்ணணும்னு எவனாவது வந்தா செருப்பு பிஞ்சிரும். ஓகே, நோ ப்ராப்ளம். வை நாட்? நேத்து என்னால உனக்கு பிசினஸ்ல பல கோடி நஷ்டம் ஆயிடுச்சு. அது நான் இப்ப எப்படி சரி கட்டுற மட்டும் போறேன், பாப்போம். எங்கடா? ஏய், ஆல் ரிச் பாய்ஸ்ரா, they are all coming together one by one. வெயிட் ரா, வருவாங்க. பிசினஸ் வேணா வெயிட் பண்ணி ஆவணும். ஹேய் ஹாய் மச்சி. ஓ மை காட், நான் பண்ணிட்டேன். ஹாய் மச்சி. முதல்ல அவன கூலிங் கிளாஸ் கலட்ட சொல்லு. சேடா, பணகார பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன்டா. ஓகே ஓகே, ஆல் டோன்ட் டாக், வெயிட் யா. ஒன் பை சொல்றேன், நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேவா மச்சி? காசு கொடுத்துட்டு போ. கொடுப்பாங்கடா. யூ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். 500. 500 ரூபாய்க்கா? நம்பர் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 99456 80 வெரி குட், வெரி குட். ஏய் சில்பி, யூ கம் ஆன். நான் பண்ணிட்டேன். ஜி 3 நோட்டு 300 ரூபாய். ஓகேவா? இங்கே சொல்லுங்க. ஓகே ஓகே, थैंक यू. ஓகே, உங்களை நான் எவ்வளவு காரி திட்டேன். ஐ அம் வெரி சாரி. ஓகே ஓகே, அப்ரண்டிஸ் உங்களுக்கு நல்லா, நீ எல்லாரும் ஒண்ணா மீட் பண்றோம், அப்புறம் வேலை டிஸ்கஷன் வச்சிரோம். ஓகே, போங்க கிளையன்ட் பிடிங்க. கிளையன்ட் பை பை. அடி வாங்க, கடைக்கு காசோட வாங்க. சரி ஜி போயிடுச்சா? வந்துருச்சு 1 ஹவர் முன்னாடி போயிடுச்சு. மச்சி
Are you happy? I am so happy, மாப்ள. Thank you so much, மாப்ள. Hey, come on, you happy, I happy. We are all deep friends. Yes, yes, Hello, yes, wait, deep one second. friends. Hello, who's speaking, ma? Come on, tell me, ma. அப்படியா? எப்பா? எந்த ஆஸ்பத்திரி? ஆஸ்பத்திரியா? நீ ஃபீல் பண்ணாத. நான் இருக்கிறேன்ல. என் நண்பன் இருக்கிறான். பஞ்சு இருக்கிறான். நான் வரேன். என்ன மாப்ள, யாருக்கு என்னாச்சு? ஆஸ்பத்திரி ஓ மை காட், இல்ல மச்சி, இப்ப என் ஃப்ரெண்ட் ரீசார்ஜ் பண்ணி போனான் மச்சி. அவனோட தாத்தாவுக்கு பயங்கரமா உடம்பு சரியாம சீரியஸ் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. மச்சி நீதான் மச்சி ஹெல்ப் பண்ணு. நான் என்னடா டாக்டரா? நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? துட்டு வேணும் மச்சி, துட்டு கொடு மச்சி. என்னது துட்டா? ஆமா மச்சி, எனக்கு சம்பளம் வந்தா குத்துருவான் மச்சி. வயசான தாத்தா தான போய் சொல்ற. மச்சி வயசான நாள் தான் மச்சி அவர் தாத்தா. அது விடு மச்சி, நீ குடு மச்சி. அதெல்லாம் தர முடியாது. யாரோ ஒருத்தன் தாத்தாக்கலாம். யாரா முதல்ல அவன் எனக்கு? நான் யாரா அவனுக்கு? நண்பன். அவன் யாரா எனக்கு? நண்பன். அந்த நண்பன் எனக்கு நண்பனா? நான் உனக்கு நண்பனா? அந்த நண்பன் உனக்கு யாரு? எனக்கு என்ன யோசிச்சுனேரு. அவன் எனக்கு நண்பன் இல்ல உனக்கு நண்பன். அவன் உனக்கு நண்பனா இல்ல நீ? ஐயோ மாப்ள, காசு மாப்ள. மாப்ள காசு எடுக்காத மாப்ள. மச்சி சொன்னா கேளு மாப்ள. வேலைய விட்டு தூக்கிடுவாங்க மாப்ள. வேலை போனா திருப்பி ஒரு தாத்தா போனா வருவாடா. ஐயோ முடியாது மாப்ள. எனக்கு தாத்தா முக்கியம். ஏய் ஐயோ தாத்தா மாப்ள. ஐயோ மாப்ள பாதுடா. ஐயோ சேட்டி என்ன சாதாரணமாக்கிடுவானேடா.